டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டி டெஸ்ட்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து இசட் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், அது எந்த சுச்சுவேஷனில் அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து டி டெஸ்ட், ஓகேவா? இந்த டி டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வேரியன்ஸ், ஒரு நம்ம டேட்டாவுக்கு வேரியன்ஸ் அன்நோன் வேரியபிளாக, அதாவது தெரியாதது போது வெறும் மீன் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஒன்லி நமக்கு மீன் வேல்யூ மட்டும்தான் இருக்குன்னா, அந்த ரெண்டு மீனுக்கு நடுவில் ஒரு 2 சாம்பிள் எடுக்கிறோம். அந்த 2 சாம்பிளுடைய மீனுக்கு இடையில் எது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அதை கம்பேர் பண்ணி நம்ம பண்ணுற டெஸ்ட்டு தான் டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த டி டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சில டைப்ஸ் அதில் இருக்குது. 1 சாம்பிள் டி டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேடு 2 ஒரே சாம்பிள்லேருந்து எடுத்து இருக்கா, இண்டிபெண்ட் சாம்பிள் டி டெஸ்ட்னு சொல்லி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து, அதாவது டைப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது இல்லாமல் இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்னது பார்த்தா நமக்கு வேரியன்ஸ் வந்து அன்நோன் வேரியபிளாக இருக்கணும். வேரியன்ஸ் தெரியாத போது ஒன்லி மீன் வேல்யூ மட்டும் வச்சு அந்த மீன் வேல்யூக்கு இடையில் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட் தான் அது டி டெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எடுக்கிற டேட்டா, ஸோ ஒரு பாப்புலேஷன் எடுக்கிற 2 டைப் ஆஃப் சாம்பிள்ஸ், அதாவது பேடு சாம்பிள் டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா டைமை டிபெண்ட் பண்ணி, இப்போ இன்றைக்கி ஒரு டேட்டா எடுக்கிறோம், நாளைக்கு ஒரு டேட்டா எடுக்கிறோம். ஸோ டைம் வேறு டைமில் நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள் அதனுடைய மீனை கால்குலேட் பண்ணி அதுக்கு நடுவில் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குமா, நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர்லேயுமே நமக்கு அது மாதிரி ஒரு இடத்தோட ஈல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், கம்பேர் பண்ணும்போது ஒரு விளைச்சல்களை கம்பேர் பண்ணும்போதும் நம்ம சில ரிசல்ட்டை இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.